தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களுடனே கூட நிலைத்திருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்பதான ஒரு வாக்கு தத்தம், ஒரு பெரிய கிருபை, பெரிய ஆசீர்வாதம். அப்ப அந்த கிருபையாக பெற்றுக்கொண்ட ஆவியானவர் எங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறார். அவர் எங்களுக்குள்ள நிலைத்திருப்பதன் நோக்கம், நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது, வேதத்துக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது, வேதத்துக்கு புறம்பாக நடக்கும்போது, பேசும்போது, வாழும்போது எங்களை அவர் கண்டித்து உணர்த்தி மீண்டுமாக சரியான வழியில வேதத்துக்கு நேராக, தேவனுக்கு நேராக எங்களை நடத்துவதுதான் அவருடைய பிரதான நோக்கம். எங்களையும் நடத்தி எங்களை கொண்டு மற்றவர்களையும் தேவனுக்கு நேராக நடத்தும்படியாகத்தான் அவர் எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறார். அவரை வைத்து, அவருடைய வரங்களை வைத்து, அவருடைய கிருபைகளை வைத்து எங்களுக்கு ஒரு பேர புகழ, எங்களுக்கு ஒரு லாபத்தை தேடுவதற்காக அவர் எங்களுக்குள்ள நிலைத்திருக்கல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தருகிற அபிஷேகங்களை, ஆசீர்வாதங்களை, வல்லமைகளை, வரங்களை, காரியங்களை வைத்து எங்களுக்கென்று வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அது தேவனுக்கு பிரியமில்லாதது, தேவன் வெறுக்கிற, அருவருக்கிற காரியம். அப்படி அதற்காக ஆவியானவர் எங்களுக்குள்ள வரல. பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தத்துக்கு நேராக, பரிசுத்தத்தை நோக்கி வாழ்ந்து நடந்து, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து, பாவத்தில் இருக்கிற ஜனங்களையும் தேவனுக்கு நேராக வழி நடத்துகிற ஒரு ஒளியாய், உப்பாய், மலை மேல் உள்ள பட்டணங்களாய் நாங்க வாழும்படிதான் அவர் எங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறார். அவருடைய காரியங்களை புரிந்து அவரால் வழி நடத்தப்பட தொடர்ந்து ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.